Good afternoon students. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 6.7 ஓட கண்டினியூவேஷன். 6.7ல் என்ன பார்த்தீங்க, பாசிங் த்ரூ 1.2 parallel vector. இங்கே என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2 given points 1 parallel vector. ஓகேவா, 3 things தேவைன்னு சொன்னேன். இங்கே வந்து 2 பாயிண்ட்டு ஒரு parallel. ஓகேவா, இப்போ உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இல்லையாப்பா, 2 பாயிண்ட்ஸ் வந்து என்னது x1 y1 z1 இந்த வெக்டரில் சொல்லும்போது a வெக்டர், செகண்ட் பாயிண்ட் x2 y2 z2 இந்த வெக்டரில் சொல்லும்போது b வெக்டர், parallel வெக்டர் இங்கே v வெக்டர்னு சொல்ல போகிறீங்க. அதை l1 m1 n1 அப்படின்னு சொல்லலாம், இல்லை lmn ஏன்னா ஒன்று மட்டும் தானே இருக்குது, lmn அது மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் வெக்டர் ஈக்குவேஷன் இங்கே 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது 1 - s இங்கே 2 டேர்ம்ஸ் வர மாதிரி எடுத்துங்க, அதாவது 1s 2 டேர்ம் வருது இல்லையா. இப்போ இங்கே என்ன வரணும், 1st இங்கே 3 டேர்ம்ஸு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டர், b வெக்டர், v வெக்டர். சரியா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்னது ரெண்டுத்தையும் எடுத்துக்க, 1 - s இன்ட்டு a வெக்டர், s இன்ட்டு b வெக்டர், t இன்ட்டு v வெக்டர், அதான் அங்கே சொல்லியிருக்கு. ஓகேவா, அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள் என்னது 2 பாயிண்ட்ஸ் x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 lmn இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது 0. நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு r - a பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து என்னது 2 பாயிண்ட்ஸ் வரும்போது b - a எல்லாமே கடைசியில் வந்து a தான். அடுத்து 3 பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன போட போகிற, c - aன்னு போட போகிற, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள் பேலன்ஸ் ஒரு parallel வெக்டர் v வெக்டர். ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்னென்ன பார்த்துருக்கீங்க, வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி தான் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். சரியா, அடுத்து பாருங்கள் நம்ம கொஷினுக்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 6.7ல் செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ்னால் ப்ளூரல். ஓகேவா, சிங்குலர் கிடையாது, சிங்குலர்னால் சிங்கிள் பாயிண்ட்டு. அப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸு, 2 பாயிண்ட்ஸு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் வந்து parallel வெக்டர், ஞாபகம் வச்சுங்க. எத்தனை பாயிண்ட் இருக்குதோ பேலன்ஸ் இருக்கிறது parallel வெக்டர்ஸுக்கு உண்டான ஹிண்ட்டு. சரியா, இங்கே பாயிண்ட்ஸ் பாருங்கள், பாயிண்ட்ஸ் அப்படியே வெக்டரில் எழுதிங்க. உன்னோட parallel வெக்டர் ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு நான், 2i 6j 6k இந்த கான்ஸ்டன்ட் பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சரியா, அப்போ a b v வெக்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்கள், வெக்டர் ஈக்குவேஷன் 1 - s இன்ட்டு a வெக்டர், s இன்ட்டு b வெக்டர், t இன்ட்டு v வெக்டர் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். SNTR ஸ்கேலர்ஸ். ஓகேவா, அடுத்து பாருங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இங்கே உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எழுதிங்க, x1 y1 z1 x2 y2 z2 lmn. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 lmn this is equal to 0. ஓகேவா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுப்பா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்குமா, x2 - x1னா அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க மேலே எழுதி வச்சுட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை செய்யணும், உங்களுக்கு தெரியும் அது x - 2 இன்ட்டு 6 - 30 42 - 10 42 - 10 இங்கே 42 - 2 ஜஸ்ட்டு அது 2 1s are 2. அதை அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே -8ஆல் டிவைட் பண்ணும், 3x + 4y - 5z - 9 = 0. நான் பேராமெட்ரிக் இங்கே கேட்டிருக்கிறது நான் பேராமெட்ரிக் தான்ப்பா, ஆனால் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டராக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். சரியா, இங்கே நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மட்டும்தான் தேவை. ஆனால் இன்கேஸ் இதை வேறு எப்படின்னா கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நான் பேராமெட்ரிக் உனக்கு தெரியும், r - a b - a v பாக்ஸ் ப்ராடக்டில் இதனோட வேல்யூ 0. பாக்ஸ் ப்ராடக்ட்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸு, ஃபஸ்ட்டு இதுக்கு டாட்டு மீதி ரெண்டுத்துக்கும் கிராஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோ. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாரு, 2 பாயிண்ட்ஸு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னது, உன்னோட parallel வெக்டருக்கு உண்டான ஒரு விஷயம். சரியா,
இப்போ இங்கே பாருங்கள் ஏ வெக்டர் பி வெக்டர் பாயிண்ட் வச்சு சொல்லிவிட்டேன். பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், ஏ வெக்டர் பி வெக்டர் சொல்லிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னது, பேரலல் வெக்டர். இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு லைன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியும். 2 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வெக்டர் எழுதிட்டீங்க, ஏ வெக்டர் பி வெக்டர். லைன் பாருங்கள், லைனோட ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 by x2 minus x1 y minus y1 by y2 minus y1 this is equal to z minus z1 by z2 minus z1. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லைன் கிடச்சிருச்சா. கீழே வர்றது பேரலல் வெக்டர்னு உனக்கு தெரியும். ஜஸ்ட் அதை பேரலல் வெக்டரை கன்வெர்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி உனக்கு ஏபி கிடச்சிருச்சு, வி கிடச்சிருச்சு. ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இன்னும் பேலன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. சரியா, இதோட முடியல. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.44. 6.44ல் find the vector parametric தான் கேட்குறாங்க. வெக்டர் நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் ஒன்று வந்து என்னது, பேரலல் வெக்டர். நான் 2 பாயிண்ட்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர்னு எழுதிட்டேன். என்னோட லைன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. ஓகே, இங்கே ஒய் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் 2y இருக்கா, ஜஸ்ட் 2 வெளியே எடுத்துகிட்டு ஒய் ப்ளஸ் 1/2. ஓகேவா, அந்த 2 என்னது கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து 1 + 1 by y + 1/2 by 1ன்னு கிடச்சிருந்தா. இப்போ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ கீழே இருக்கிறது பேரலல் வெக்டர். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த மாதிரி பேரலல் வெக்டர் எழுத முடியாது. அப்போ வி வெக்டர். அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் வி வெக்டர். பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா. ஸோ இதோட உன்னோட செகண்ட் டைப் வந்து என்னது கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் டைப் வந்து பார்க்கலாம்.